ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு நல்லா பசிச்சு சாப்பிடணும், உணவு வந்து கேட்டு வாங்கி சாப்பிடணும், உணவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெற்றோர்கள் வந்து ஆசைப்படுவோம். கொஞ்சம் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து குழந்தையோட பசியை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். குழந்தைங்க வந்துட்டு உணவை வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. குழந்தைக்கு சளி சம்மந்தமாக பிரச்சனை இருந்தாலும் பசிக்காது, ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து சரி செய்யும். வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருந்தாலும் சரி செய்யும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இது உரலில் இடித்து சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. என்கிட்ட உரல் இல்லாதனால நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஓமம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜீரகம் ஓமம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட பசியை நல்லா அதிகரிக்கும். வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்காது. சாப்பிட்ற உணவு வந்துட்டு ஈஸியாக செரிமானமாகி அடுத்த வேளை நல்லா வந்து பசிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து மிளகு வந்து சேர்த்துக்கோங்க. மிளகு அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து என்னோடய 7 வயசு குழந்தைக்கு செய்கிறேன். அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்கள் குழந்தை சின்ன குழந்தைங்களா இருந்தாங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மிளகு கூட போதும். இது வந்து 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு வந்துட்டு தாராளமாக கொடுத்துட்டு வரலாம். 1 வயசு அப்படின்னா குவான்டிட்டியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா காரமாக இருக்கும் இல்லையா குழந்தைங்களுக்கு, அதனால். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு. ஸோ பூண்டும் வந்துட்டு வயிற்றில் கேஸ் சம்மந்தமான பிரச்சனை வராமல் இருக்கும். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வெத்தலை வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு கோல்டு வராமல் வந்து தடுக்கும். அதுக்கு வந்து வெத்தலை அண்ட் இந்த ஓம இலை, கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு கோல்டு பிடிக்காமல் வந்துட்டு நல்லாவே வந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் வந்துட்டு 1க்கு 2 முறை நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ இது கூடயே பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், ஒரு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு மஞ்சத்தூளும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க. நான் சொன்ன மாதிரி உரலில் இடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. என்கிட்ட இல்லாதனால நான் வந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம், குறைன்னு வந்து அரைச்சிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு 1 வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். 1 வயசுனா ரொம்ப ரொம்ப கம்மியான குவான்டிட்டி, காரம் கம்மியாக கொடுத்துட்டு வாங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கோல்டு காஃப் இல்லை, வெறும் பசி தான் வந்துட்டு எடுக்க மாட்டேங்குது, சளிலாம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த ஜீரகமும் ஓமத்தையும் மட்டும் வந்து நல்லா வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி கொடுக்கலாம். இல்லை கோல்டு இருந்துச்சுன்னா மட்டும் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இதை அரைச்சிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேனில் தண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி லைட்டாக ஹீட்டாகி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிக்சிங் பவுடரை வந்துட்டு இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ இது சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதிக்க விடுங்க. மழை டைம்லலாம், ரெயின் டைம்லல, அந்த பனி டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அண்ட் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு மற்ற கோல்டு காஃபு இது எதுவுமே இல்லைன்னா வெறும் ஜீரகம் ஓமம் இது 2 மட்டுமே போதும், ஓகேங்களா? ஸோ இந்த 2மே குழந்தைங்களோட வயிறை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்கும். அவங்க சாப்பிட்ற உணவு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அண்ட் அடுத்த வேளை பசிக்கிறதுக்கு, பசியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக சொல்கிறேன், நான் 100ல் 200% சொல்கிறேன். உங்கள் குழந்தை உணவு வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இது கூடயே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய குழந்தைங்க மொபைல்ஸ், டிவி இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி, ஒரு லேசியாக இருக்காங்க அப்படின்றனாலே வந்துட்டு அவங்களுக்கு பசிக்காது. இதே வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு நல்லா ஓடி ஆடி நல்லா விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக டயர்ட் ஆவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்துட்டு நல்லா பசி எடுக்கும். ஸோ இதையும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் வந்து தெரியும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கொதிக்க வச்சுருங்க. நிறைய பேர் குழந்தைங்களுக்கு வந்துட்டு பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஒத்துக்காது இல்லையா? ஸோ ஒத்துக்கலை அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு கோல்டு இருக்குன்னா மிளகு, அதாவது ஜீரகம் ஓமம் மிளகு, ஒரே ஒரு சின்ன பல்லு பூண்டு, இது மட்டுமே வந்து போதும், ஓகேங்களா? ஹீட் அதிகமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு, இல்லை உங்கள் குழந்தைக்கு கோல்டு தான் இருக்குது அதிகமாக அப்படின்னா வந்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எல்லாமே வந்துட்டு நல்லா கொதி வரணும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே வந்து நல்லா கொதி வந்துச்சு அப்படின்னா தான் வந்துட்டு அதோட எசன்ஸ்லாம் வந்து இந்த வாட்டரில் வந்து இறங்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தான் கொடுக்கணும். 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு, 8 மாதம் 6 மாத குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக அது கொடுக்கக்கூடாது.
குழந்தைங்க காரம் தாங்க மாட்டாங்க, அதனால் கண்டிப்பாக வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ 1 வயசுக்கு மேலே தான் வந்துட்டு கொடுக்கணும். 1 வயசுக்கு மேலே அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்துட்டு 1 வயசு குழந்தைக்கு கொடுக்கலாம். உங்கள் குழந்தைக்கு 5 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா வந்துட்டு டீ குடிக்கிற டம்ளரில் வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் வந்து கொடுக்கலாம் 5-6 வயசு குழந்தைங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்கணும். அளவு இந்த அளவில் தான் கொடுக்கணும். இதோட அதிகமாக வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இதை நல்லா வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு இதை வந்து குடிக்க மாட்டாங்க. கொஞ்சம் காரமாக இருக்குன்றனால குடிக்க மாட்டாங்க. பட் நீங்கள் வந்துட்டு இது கூட வந்துட்டு குடித்த உடனே கொஞ்சமாக வந்துட்டு தேனோ இல்லை நாட்டு சர்க்கரையோ குழந்தைங்க நாக்கில் வந்து வச்சுருங்க. அப்போ வந்து அவங்களுக்கு காரம் வந்து தெரியாது. ஸோ கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் சமாளித்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏதாவது தரேன், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதனா வந்துட்டு தரேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் கொடுங்க. இது வந்துட்டு வாரத்துக்கு 1 நாள், அதாவது கோல்டு இருந்துச்சு அப்படின்னா வாரத்துக்கு 1 நாள் கொடுங்க. கோல்டு இல்லை அப்படின்னா வந்துட்டு வெறும் ஜீரகம் ஓமத்தை மட்டும் கொதிக்க வச்சுட்டு வாரத்துக்கு 1 நாள் கொடுத்துட்டு வரலாம். குழந்தைங்களோட பசியை வந்துட்டு நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.